ஒருத்தருக்கு கஷ்டம் துன்பம் வராத மனிதர்களே கிடையாது. துன்பம் வரும்பொழுது ஒரு மனிதன் எப்படி அதை எதிர்கொள்றது? துன்பமே இல்லாமல் நம்ம என்னடா அவ்வளோ பேர் துன்பம் இருந்தால் கூட நல்லா ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா அது யார் கையில் இருக்குன்னா முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வே இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் வருமானம் 10,000 ரூபா, ஆனால் கடன் 10 லட்சம் இருக்குது. இது எப்படி அடைக்கும்? எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு இருக்குமா, எல்லாத்துக்கும் பாதை இருக்குமா. அந்த பாதையை நீ கரெக்டாக தேர்ந்தெடுத்தனா எவ்வளோ பெரிய துன்பத்தை கூட நீ வென்றலாம். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய நல்ல நல்ல பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க. மக்களுக்கு ஒரு மனுஷன்னா எப்படி வாழணும், லைஃப்பில் வெற்றி அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கான தலைப்பு துன்பம். ஒருத்தருக்கு கஷ்டம் துன்பம் வராத மனிதர்களே கிடையாது. துன்பம் வரும்பொழுது ஒரு மனிதன் எப்படி அதை எதிர்கொள்றது? நல்லா கேட்டீங்க. நிறைய பேர் அதில் தான் அன்ஃபிட் ஆகிடுறாங்க. முன்னோர் ஒரு பாட்டே இருக்குது, துன்பம் வேலையில் சிரிங்க அப்படின்னு. ஆமாம், அது படத்துக்கு சொல்லாமே தவிர நிஜத்தில் கஷ்டம். ஆனால் துன்பத்தை நீங்கள் எதிர்கொள்ளணும், அந்த துன்பத்தில் நீங்கள் வெளியில் வரணும். அந்த துன்பத்தை ஒன்றுமே இல்லாமல் செல்லியாக உடச்சிடணும். லைஃப்பில் துன்பமே இல்லாமல் நம்ம என்னடா அவ்வளோ பேர் துன்பம் இருந்தால் கூட நல்லா ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா அது யார் கையில் இருக்குன்னா முழுக்க உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படி பண்ணணுன்னா, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோர்வடையக்கூடாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓப்பனாகவே பேசுகிறோமா, உயிரே பிரிஞ்சாலும் சரி பார்த்துக்கலாம். என்ன பண்ண முடியும்? பிரித உயிரை தடுக்க முடியுமா? முடியாது. சித்தர்களாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, ரிஷிகளாக இருந்தாலும் சரி, மகானுங்களாக இருந்தாலும் சரி, ஸோ உயிர் பிரிஞ்சு தான் ஆகுது. பிரியாமல் இருக்கா? இல்லை. அப்போ நம்மளாம் எங்கே? ஒரு தூசிக்கு சமானம் தானே. அப்போ நம்மளுக்கும் அந்த வரம் தானே செய்யும். ஸோ இறைவன் கொடுக்கும்போது எப்படி சிரிக்கிறோமோ அந்த மாதிரி பறிக்கும் போதும் நம்ம சிரித்து தான் இருக்கணும். அதுக்கு நம்ம சிரிக்க சொல்லலை, அழுவ வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஸோ சொல்ல வர கருத்து அதுதான். ஐயோ நம்ம போயிட்டானே, நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிச்சு நினச்சோன்னா போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க. ரைட், ஓகே, பார்த்துக்கலாம், முடியும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே நீங்கள் துன்பத்தை எதிர்கொள்ளலாம். இது மரணத்தில். ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸில் ரொம்ப லாஸ் ஆகிட்டீங்க, நல்ல ஒரு லெவலில் இருந்தீங்க, சடனாக கீழே இறங்கிட்டீங்க, எல்லாமே போயிடுச்சு. நல்லா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, ஒரு 2 crores 3 crores நீங்கள் ப்ராப்பர்ட்டி வீடு வாசல் எல்லாம் வச்சு பிஸ்னஸ் சூப்பராக பண்ணீங்க, எல்லாம் ஜீரோ வாடகை வீட்டில் இருக்கீங்க. என்ன பண்ணணும்? எப்பட்றா பள்ளத்தில் விழுந்தோன்னு யோசிக்கவே கூடாது. இதுக்கப்புறம் நான் பள்ளத்துலேருந்து எப்பட்றா எந்திரிக்க போகிறன்றது மட்டும்தான் உங்களோட கோலாக இருக்கணும். பள்ளத்தை தள்ளி விட்டது யார்? நம்ம எங்கே தப்பு பண்ணோம், எவன் தள்ளி விட்டான், எவன் நம்மளுக்கு செஞ்சுருப்பான், நீ அதை நோக்கி ஓடணுன்னா வாழ்க்கை அதோடு முடிஞ்சிடும். நீ அதை நோக்கி ஓடாத. இதுலேருந்து எப்படி ஏறுறது, விட்ட பதவி எப்படி எடுக்கிறது, விட்ட அந்த பொசிஷன் எப்படி வர்றது, எப்படி நம்ம விட்டாலும் வருமானத்தை வர வைக்கிறது, அதே பிஸ்னஸில் எப்படி திருப்பி நிற்கிறது அப்படின்ற மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணுமே தவிர விழுந்ததையும் தள்ளி விட்டவனை பற்றி யோசிக்கவே கூடாது. ஸோ 2. 3வதுல ஒரு கடமே வாங்கிட்டீங்க, அளவுக்கு மீறி கடன் வாங்கிட்டீங்க, அதுலேருந்து மீறவே முடியல, அதுக்குன்னு உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூசைடுன்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. எப்படி? அந்த தவறு செய்யக்கூடாது. இங்கே மரணம் தீர்ப்பல்ல. மரணம்ன்றது பேச்சே கிடையாது. கையால் ஆகாதவனும் வாழவே முடியாதவன், இது தெரியாதவன், அதுவே செய்யக்கூடாதுன்றேன். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு வே இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்கள் வருமானம் 10,000 ரூபா, ஆனால் கடன் 10 லட்சம் இருக்குது. இது எப்படி அடைக்கலாம்? நீங்கள் பயப்படக்கூடாது, திருப்பி கொடுக்காமல் இருக்கக்கூடாது, ஊரை விட்டும் ஓடக்கூடாது, அசிங்கமும் படக்கூடாது, எப்படி உயிரையும் விடக்கூடாது. ஆனால் அந்த நின்று சமாளிக்கணும். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா கடத்தை எப்படி அடைக்கிறது? யார் கையில் இருக்குன்னு உங்கள் கையில் இருக்குது. என்ன பண்ணோம்? இப்போ எங்கே விட்டோம், இந்த பிஸ்னஸ் பண்ணோமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 5,000 வருமானம் தான், நைட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், நைட்டில் ஒரு வேலைக்கு போ, வாட்ச்மேன் வேலைக்கு கூட போ, பகல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நைட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். ஏன் நைட்டு 12 மணி நேரத்தை சும்மா தூங்குறேன்? 4 மணி நேரம் தூங்கினா போதும் ஒரு மனுஷன், 8 மணி நேரம் தூங்கணும் அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. ஸோ நீ டாக்டர் ரீதியாக அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுப்பா. இப்போ பகலில் சரி 10,000 வருமானம், நைட்டில் ஒரு வேலைக்கு போ, அங்கே ஒரு 8,000 வருமானம் வரும், 18,000 வருது இல்லை, கடத்தாடி. இல்லை நான் 10,000 சம்பாதிச்சு வீட்டில் அப்படி தூங்கிட்டா எங்கேருந்து வேலை முடியும்? ஸோ அவ்வளோதான். அப்போ என்ன, கடன் சுமையாக தான் இருக்கும். ஸோ அந்த சுமை எப்படி தீர்க்கிறது? இதுக்கான சொல்யூஷன் உன் கையில் தான் இருக்குது.
ஸோ இது இப்படி தான் ஒன்றுனா நீங்கள் இது மாதிரி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்றுனா எங்கெங்கே நம்ம லாக் ஆகிறோமோ, எந்தெந்த துன்பத்தில் நம்ம மாட்டிக்கிறோமோ, அந்த துன்பத்துலேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு ரகசியம் யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கையில் தான் இருக்குது. அதோட பவரும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடத்தில் மாட்டிக்கிட்டாலும் இதுலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன யோசிக்கணும், ஒரு உயிர் போகிற தருணத்தில் இருந்தாலும் வெளியில் வந்து எப்படி வருதுன்னு யோசிக்கணும். உயிர் போகிற விஷயத்த வந்து நம்ம எப்படி மறக்கிறதுனா பிரிது போகிறதான் முடியுது, அதோட மாற்றுக்கிறதே இல்லை. அதை எதிர்கொள்கிறத பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கூடாது. அதுதான் சொல்ல வர. அது தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஒன்றுமே பண்ண முடியாதுமா. பிரபஞ்சம் போய் தான் ஆகும், நம்ம போய் தான் ஆகணும், பதில் சொல்லி தான் ஆகணும். ஐயோ நம்ம போயிட்டானே, நம்ம வாழ்க்கையே போச்சு நீ உட்காந்திங்கன்னா நீ தலை தூக்க முடியாது. ஐயோ என் மனைவி போயிடுச்சுன்னு சொல்லி நீ உட்காந்தனா நீ இருட்டில் தான் உட்காரணும். அதே மாதிரி உன் கணவன் போயிட்டான்னு சொல்லி நீ உட்காந்தா உன் பிள்ளைங்களை யார் வளர்ப்பா? நீ ஏன் அந்த 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 என்ன சொல்கிறது ஆழ்ந்த சிந்தனை ஏன் போகிற? வெளியில் வா. எவ்வளோ தான் நீ அழுவ? ஒரு நாள் அழுவியா? 2 நாள், 3 நாள், 4 நாள் கண்ணில் தண்ணி இருக்காது, தொண்டை கட்டி போயிடும். ஸோ அதுலேருந்து நீ மீண்டு வெளியில் வந்துடணும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே ஒரு முடிவு இருக்குமா, எல்லாத்துக்கும் பாதை இருக்குமா. அந்த பாதை நீ கரெக்டாக தேர்ந்தெடுத்தனா எவ்வளோ பெரிய துன்பத்தை கூட நீ வென்றுடலாம். ஸோ இவ்வளோ தான் லாஜிக், ரொம்ப பெருசாலாம் வேணும். எதுவாக இருக்கட்டும், உடல் உபாதைகள் இருக்கட்டும், உடம்பு பிரச்சனை இருக்கட்டும், மனநிலை பிரச்சனை இருக்கட்டும், திருமண பிரச்சனை இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தில் நீ மன உடைச்சலாம் நிற்கிறேன்னா அந்த இடத்துல நீ செய்ய போகிற ஒரே ஒரு செயல்னா என்னால் முடியும், எது நடப்போது எல்லாம் நன்மைக்கே. இந்த தத்துவத்தை மைண்ட் செட்டில் உட்கார வச்சுட்டு இதுலேருந்து மீண்டும் வந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறது எப்படின்னு வழி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்லுங்கள். சிறப்பு குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. ஏன்னா கஷ்டம் துன்பம் இல்லாத மனிதர்களே கிடையாது. அந்த துன்பத்திலிருந்து ஒரு மனிதன் மீண்டு வரணும்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறது, எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அந்த துன்பத்திலிருந்து அவங்க ஈஸியாக வெளில வரலான்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க. இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. நன்றிம்மா.